Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா குயிக்கா ஒரு ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா காரா பூந்தி நம்ம குயிக்கா பண்ணிடலாம், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் வச்சிருக்கேன். இது நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியா வந்து பேக்கிங் சோடா. இப்போ இது நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நான் இந்த அளவுக்கு கலந்துட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமா மஞ்சள் பொடி போடுறேன். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் வந்து கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பூந்தி கரண்டி வச்சிருக்கேன். அதில் நம்ம பூந்தி போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தது நமக்கு நல்லா பால் மாதிரி வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கிறிஸ்ப் ஆகணும். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீறி இருக்கிற பூந்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ பூந்தியெல்லாம் பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வச்சிருக்கேன். அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுறேன். இப்போ நான் ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டுறேன். இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இப்போ கருவேப்பிலையும் வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பொரிச்ச பூந்தியில் நம்ம ஏற்கனவே வறுத்த இந்த வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை போடலாம். இப்போ நான் இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து பூந்தியில் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.